ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலான்னா, அமேசானில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். என்னன்னு நம்ம ஓப்பன் பண்ண பிறகு நம்ம பார்த்துக்கலாம் என்னன்னு. வெயிட்டிங். பயங்கரமாக அமேசானில் மட்டும்தான் இந்த மாதிரி பேக் பண்ணி பாக்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. பாக்ஸில் நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளவு சூப்பராக பேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா சேஃப்டியாக எதுவுமே உள்ளே இருக்கிற பொருள் எதுவுமே ஆகாத அளவுக்கு நல்லா பேக்கிங் சூப்பராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது, அதனால் என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்கும். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. கோல்டு. ஓப்பன் பண்ணுங்க சீக்கிரம். மக்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க, நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னவா இருக்கும். வேகமாக எடுத்தால் கையை தான் எடுத்துக்கணும், பொறுமையாக இருக்கும். அட்டை பாக்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அட்டை பாக்ஸே சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள். வாவ், அட்டை பாக்ஸுக்குள்ளே ஒரு அட்டை பாக்ஸ். மிக்ஸி. இது வந்து பட்டர்ஃப்ளை மிக்ஸி தான் வாங்கியிருக்கிறோம். ஏற்கனவே புல்லட் மிக்ஸி வாங்கினோம். நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மிக்ஸி வாங்குறோம். பயங்கரமான வசதின்னு நினச்சிக்காதீங்க. வாங்கி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்து வாங்கியிருக்கிறோம். அது வாங்கினோம். என்ன புல்லட் மிக்ஸி வாங்கினோம். சின்ன மிக்ஸியாக ஜாராக போச்சு. அது ஒவ்வொரு தடவையும் ரெண்டு தடவை அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. புல்லட் மிக்ஸி இல்லை, புல்லட் ஜார் வாங்கினோம். அதுதான் முதல்ல புல்லட்டு ஜார் வாங்கினோம். அது செட் ஆகலை எங்கள் மிக்ஸிக்கு. அதுக்கப்புறம் புல்லட் மிக்ஸியே வாங்கினோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சோம். இப்போ பட்டர்ஃப்ளைல கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு அது செட் டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மிக்ஸி வாங்குறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஹை கிளாஸ் ஃபேமிலி நினச்சிக்காதீங்க. வாங்கி ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள மிக்ஸி இருக்கு. புதுசாக ஆன்லைனில் ஆர்டர் போடு, அதை ரீல்ஸ் போடு, அப்புறம் ரிட்டர்ன் போடு அப்படின்னு காமெடியாக வந்துருக்கு. பண்ணிட்டு இருக்கிறோம். அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கிறேன், அதான் விசில் வருதுங்க. இப்போ பார்த்துடலாம் உள்ள மிக்ஸி எப்படி இருக்குதுன்னு. எனக்கு புல்லட் மிக்ஸி செட் ஆகலை. இங்கே பாருங்கள், மேனுவல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜார் இருக்குது, என்ன மிக்ஸி இருக்குது, எத்தனை ஜார் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு மேனுவல். அடுத்தது இப்போ உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னே இது ஜாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ இதை பார்த்துருவோம். இது ஜாரு பாருங்கள். ஜார் மூடி நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்களா? 2 மூடி, ஒரு ஜாரு 2 ஜாரு, 2 மூடி 2 ஜார். ஜார் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தான் நான் ஆசைப்பட்டேன். இது என்னன்னு தெரியல. இது எதுக்கு? இது நம்ம ஏதாச்சும் பொருள் உள்ளே போட்டு அரைக்கிறப்ப கிளறி விடுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியல, நாங்கள் இது வரைக்கும் இது வாங்கினதில்ல. இப்படிதான் நான் நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சா இது எதுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, இந்த ரெட் கலர் ஸ்பூன் மாதிரி இருக்குது, அது எதுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. 2 ஜாரு 2 மூடி கொடுத்துருக்காங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். வெறும் அட்டைப்பொட்டி ஒன்றும் இல்லை. இதனோட ப்ரைஸ் எவ்வளோ? 3000 ரூபா. சரியாக 3000. இங்கே பாருங்கள், இது சின்ன ஜார் 3000. இது சின்ன ஜாரு. அடுத்தது கம்பெனி பட்டர்ஃப்ளையா? பட்டர்ஃப்ளை மிக்ஸி. இதுதான் மிக்ஸி. சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் செம்மையாக இருக்குது, கிரே கலர். இது பிளாக் கலர் இல்லை, கிரே கலர். நல்லா சூப்பராக இருக்குது. பட்டர்ஃப்ளை நல்லா அரைக்குமான்னு பார்த்துருவோம் கொஞ்சம் நேரத்தில். சூப்பராக இருக்குது மிக்ஸி. அடுத்தது இன்னும் ஒன்று இருக்கும், ஜூசர் ஜார். இது வந்து ஜூசர் ஜார். புல்லட் மிக்ஸியில் ஜூஸ் எல்லாம் நல்லா அரைச்சது. ஆனால் மற்றபடி இந்த குழம்புக்கு அரைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா அரைச்சது. எங்களுக்கு அரைக்குமா என்னன்னு தெரியல, பார்த்துருவோம். ஏன்னா எந்த பொருள் வாங்கினாலும் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு ரிட்டர்ன் போட்டிங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இது வித்தியாசமாக இருக்குது. இது பழக்கையாட்டம் இருக்குது. அது என்ன இது? ஜூஸர் ஜார் இருக்குமா? ஜூஸர் ஜார் தான் அது. அடுத்தது என்ன இன்னும் இருக்கு இதுக்குள்ள. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மூடி. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிங்க. இது மூடி. இது வந்து இப்படி வச்சு இது பாருங்கள், ஜூஸர் ஜாரு. இதுக்குள்ளே பைப்பு மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு வாசர் வேறு போட்டிருக்காங்க.
அப்புறம் இது என்ன டாப்பாக கழட்டுது. இதுதான் வந்து ஜூஸர் ஜார். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது, தெரியல. அந்த புக்கில் இருக்கும்ல, அதை பார்த்துக்கலாம். அதை பார்த்துக்கலாம். இதை இதில் போட்டுருவோம். இதுக்கு மூடி இதுதான் மூடியா? இது ஒன்று இருக்குது. இதை இதில் போட்டுக்கிறதாட்டு இருக்கு. இதை போட்டுட்டு மூடி போடணும்னு நினைக்கிறேன். எப்படி மூடுறதுன்னு கூட தெரியல எங்களுக்கு. சரி, பார்க்கலாம். சரி, இதை வந்து நம்ம அப்புறமே பார்த்துக்குவோம். பாருங்க, மிக்ஸி வந்து செம்ம கலராக இருக்குது, கிரே கலராக இருக்குது. இப்படி வச்சுட்டு இதில் ஒன்று எல்லாம் ஜாரு கவர்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம். இது வந்து சென்டரில் இருக்கும்ல, அந்த சைஸ் ஜாரு. இது வந்து லாக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பெரிய ஜார். இந்த மாதிரி ஜார் தாங்க நான் ஆசைப்பட்டேன், பெரிய ஜார். ஒரே டைம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் புல்லட் மிக்சியில் இந்த மாதிரி ஜாருக்கு தரல. அது வந்து 2-3 டைம் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு அது வந்து அது செட் ஆகலை. ஒரு 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ஃபேமிலிக்கு, அவங்களுக்கு வேணால் அந்த புல்லட் ஜார் வந்து புல்லட் ஜார் அண்ட் மிக்ஸி அவங்களுக்கு வேணால் செட் ஆகும். ஃபேமிலியில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நாங்கள் பெரிய ஜார் எங்கள் பட்டர்ஃப்ளை மிக்ஸியில் இருந்துச்சு, இதை நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இது ஃபில்ட்ருன்னு நினைக்கிறேன். இது ஃபில்ட்ருக்குள்ளே ஏதாவது பழத்தை போட்டுட்டு இந்த சார் இது வழியாக வெளியே வந்துடும் நினைக்கிறேன். அது எனக்கே தெரியல. சரி, புக்கில் ஏதாவது போட்டுருக்காங்கன்னு பாருங்கள், பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஜார்லாம் செம்மையாக இருக்குது. சின்ன ஜார் பார்க்கலையே நம்ம. சின்ன ஜார் இது சீரகம், மிளகு அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஆனால் இதுக்கு கைப்பிடி கொடுக்கல. எல்லாத்துக்கும் கைப்பிடி கொடுத்துருக்காங்க, இதுக்கு கைப்பிடி கொடுக்கல. பொடிச்சு அரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு மட்டும் கைப்பிடி கொடுக்கலப்பா. இது ரெடி பண்ணும்போது கைப்பிடி மறந்துட்டாங்களோ என்னமோ. போன வீடியோவில் எங்கள் பாப்பா எங்கள் பையன்லாம் கசன்னு பேசி சரியாகவே பேச முடியலை வீடியோவில். சரி, இந்த வீடியோவாவது நல்லா க்ளீனாக பேசி வீடியோ போடலான்ட்டு பேசணும். அதுவும் குரல் சரியில்லை. அதுவும் என் குரல் தானே சரியில்லை, உங்கள் குரல் நல்லா தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும். இதை வந்து லாக் பண்ணணும்தா. சரி, இதை எப்படி யூஸ் பண்ணுறது? லாக் ஆயிடுச்சு. இது லாக் ஆகலை. இது எப்படி லாக் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்புறமே லாக் பண்ணிக்கலாம். இதை கீழே அப்படியே அழுத்தி இது பண்ணால் லாக். சரி, இந்த ஜார் வந்து ஜூஸர் ஜார் தானே, இது என்ன யூஸு, எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நாங்கள் வீடியோவில் வந்து காமிக்கிறோம். அப்புறமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே சொல்கிறோம். இது வந்து 1.5 லிட்டரு, 1.5 லிட்டரு ஜார் இது. சரி, அவ்வளோதான். ஒரு அரைக்கிறது அரைக்குதுன்னு பார்த்துடலாமா? நான் வந்து தேங்காய் இந்த மாதிரி கீரி போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காயை ஒரு ஓட்டிக்கலாம். தேங்காயை கீரி தான் போட்டேன், அதுவே பாருங்கள் நல்லா தூளாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் வந்து சட்னி தான் ஆட்ட போகிறேன், வெங்காய சட்னி ஆட்டுறேன். இப்போ நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் போட்டுடலாம். வெங்காய சட்னி ஆட்டுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க எப்படி அரைச்சிருச்சுன்னு பார்த்துடலாம். பாருங்க நல்லா சூப்பராக மஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட திப்பிவே இல்லை, சூப்பராக மஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அழகான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DJSH Vlog சேனல். பாய்.